உறுதியா இருங்க. இயேசு ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக யுத்தம் செய்வார். உறுதியா இருந்தா இயேசு நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி விசுவாச விஷயங்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னொன்று நான் வேகமா சொல்லி விட்டு விடுகிறேன். வெளிப்படுத்தல் 12:11 முதல்ல வாசித்தோம். அவள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தான். வேர்ட் ஆஃப் டெஸ்டிமனி, சாட்சியின் வசனத்தினால பிசாசை ஜெயிக்கலாம். இயேசு நம்ம செய்த ஒரு அற்புதத்தை மற்றவர்களுக்கு சொல்லலாம். இயேசு எனக்கு சுகம் தந்தார், அப்ப இன்னும் பரிபூர்ண சுகம் உண்டாகும். அல்லேலூயா. இயேசு எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றினார், ஒரு சாட்சியாக இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இன்னும் அதிலே விடுதலை உண்டாகும். அந்த சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான். அல்லேலூயா. இது சாட்சியின் வசனம். இந்த வசனங்களை, சாட்சியின் வசனத்தை நாம சொல்லணும். சாட்சியின் வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். சபையிலே சாட்சி சொல்வது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். நாம் பேசுகிற, சந்திக்கிற மக்களிடத்திலே இயேசு நமக்கு செய்த நன்மைகளை அதிகமாய் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டோமே ஆனால் அது பிசாசை துரத்துகிற ஒரு பெரிய ஆயுதம். பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் இல்லை. இன்னொன்னு முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, எபேசியர் 4:26-27 சொல்லி இருக்கிறது, உங்களுக்கு கோபம் வந்தால் அந்த எரிச்சல் உடனே என்ன செய்யணுமா? தணியணுமா? ராத்திரிக்குள்ள, சூரியன் மறையதுக்குள்ள எரிச்சலும் கோபமும் என்ன செய்யணுமா? தணியணுமா? அதை சொல்லிட்டு தான் சொல்லி இருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். தேவ பிள்ளைகளே, விசுவாசிகளே, நமக்கு சொல்லப்படுகிறது, சிலவள கோபம் வந்துரும், சிலவள ஒரு எரிச்சல் வந்துரும், உடனே அதை விட்டுருங்க. அந்த எரிச்சலும் கோபமும் உங்கள் உள்ளத்தில் தங்கினால் பிசாசுக்கு வாசல் திறந்து விடும். யாருடைய உள்ளத்துல கோபம் இருக்கு? யாருடைய உள்ளத்துல எரிச்சல் இருக்கிறது? இந்த எரிச்சலுக்கும் கோபத்துக்கும் எப்பவும் இடம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது பிசாசுக்கு வாசலை திறக்குது. ஆகையினாலே நீங்கள் கோபப்படாதவர்களாக, எரிச்சல் அடையாதவர்களாக இருங்கள். வந்தாலும் அதை உடனே விட்டுருங்க. அது உள்ளத்துல தங்கிறதுக்கு இடமே கொடுக்காதிருங்கள். அதுல கவனமா இருக்கணும். அதே போல அதோட சேர்ந்தது 2 கொரிந்தியர் 2:10-11 பவுல் சொல்லுகிறார், தீமை செய்தவன் உங்களுக்கும் வேதனை கொடுத்தான், எனக்கும் வேதனை கொடுத்தான், அவனை நான் சபையை விட்டு தள்ளி வைத்தேன். ஆனால் இப்பொழுது நாம் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். நீங்களும் அவனுக்கு மன்னியுங்கள், நானும் அவனுக்கு மன்னிக்கிறேன். அது சொல்லிட்டு கீழே சொல்லுகிறார் பாருங்க, அந்த 11 வாசிங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு இப்படி செய்தேன். அல்லேலூயா. ஒரு நாள் அவன் செய்த குற்றத்துக்காக சபையை விட்டு அவனை தள்ளினேன். ஆனா இப்ப அவன் பாடுபட்டு கஷ்டப்பட்டு திருந்திட்டான். அதனால இனி அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. அவன் தண்டித்தது கரெக்ட், ஆனால் தண்டித்து அப்படியே மாம்ச வைராக்கியத்தில் அவனை தள்ளிவிட்டு இருப்பது சரியல்ல. இனி அவனை மன்னித்து சேர்த்து கொள்ளணும், இல்லைன்னா நம்ம சாத்தானால மோசம் போயிடுவோம். மன்னியாதவர்கள், மன்னியாத இருதயம் உள்ளவர்கள் சாத்தானாலே மோசம் போவார்கள். அப்போ யாருடைய உள்ளத்துல மற்றவங்களை நீங்க மன்னிக்காம இருக்கீங்களோ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் சொல்லும் போது எல்லாரையும் மன்னிக்கணும். நமக்கு விரோதமாய் பேசினவர்கள், நமக்கு விரோத தீமை செய்தவர்கள், நம்முடைய நன்மையை பிடுங்கினவர்கள், நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தவங்க, துரோகமே செய்தவங்க, யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்து நம்முடைய இருதயத்தை விடுதலையாக்கி கொள்ள வேண்டும். மன்னியாத தன்மை பிசாசுக்கு இடத்தை கொடுக்கிறது. பவுல் கூட சொன்னார், நான் அப்போஸ்தலனா இருந்தாலும் சபையே, கொரிந்து சபையே, நீங்க யாதொரு வரத்தில் குறைவில்லாத சபையா இருந்தாலும் மன்னியாத தன்மையை நாம இருந்தோம்னா நாளைக்கு நம்ம சாத்தானால மோசம் போயிடும். அதனால மன்னிப்போம். அல்லேலூயா. எனவே எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அப்பொழுது பிசாசுக்கு நாம பாதுகாவலாக இருப்போம். அதுபோல 1 தீமோத்தேயு 3:6-7 ஆகிய வசனங்கள்ல படிக்கிறோம், ஒருவனும் நூதன சீஷனா இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையில் பங்கடையாதபடி ஒருவனும் நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுது ஊழியத்திலே கண்காணி அல்லது பிஷப், ஓவர்சியர், அந்த அந்தஸ்திலே ஒருவனை வைக்க வேண்டும் என்றால் அவனை நூதன சீஷனா, புதிய ஆளாக, புதுசா ஊழியத்துக்கு வந்த ஆளாக, பக்குவம் இல்லாத ஆளாக பிடித்து வைத்து விடக்கூடாது. அவன் பெருமைப்படுவான், இருமா படைவான். இருமாப்பு வந்துட்டுன்னா அப்புறம் அவன் பிசாசு அடைந்த ஆக்கினை அடைவான். அப்ப பாருங்கள், யாருடைய உள்ளத்திலே பெருமை வருதோ,
இருமாப்பு வருதோ அவர்களுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாங்க. பெருமை வரக்கூடாது, உனக்கு இருக்கிற பணத்திலே பெருமை வரக்கூடாது, வேலையில பெருமை வரக்கூடாது, அழகுல பெருமை வரக்கூடாது, திறமையில பெருமை வரக்கூடாது, ஊழிய காரியங்கள்ல பெருமை வரக்கூடாது. எதிலையும் பெருமை என்பது உள்ளத்தில் வந்தால் பிசாசுக்கு என்ன செய்கிறது? வாசல் திறக்க. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க இந்த காரியங்களை நாம் மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவத்தை ஜெயிப்பான். பாவத்துக்கு இடம் இல்ல, அவன் தன்னை என்ன செய்கிறான்? அந்த பகுதியை வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடான். தன்னை காக்கிறான். தன் ஜீவியத்தை என்ன செய்து கொள்ளணுமா? காத்து கொள்ளணும். தேவனால் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தம் பெற்றவர்கள் அந்த ஜீவியத்திலே தங்களை என்ன செய்து கொள்ள வேண்டும்? காத்து கொள்ளணும். தங்களை காத்து கொண்டால் அவர்கள் பொல்லாங்கனால் என்ன செய்யப்பட மாட்டார்கள்? வஞ்சிக்கப்பட மாட்டார். நம்முடைய கண்களை, நம்முடைய காதுகளை, நம்முடைய கைகள், கால்கள், நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் காத்து கொள்ளணும். கேர்ஃபுல்லா இருக்கணும், வாட்ச்ஃபுல்லா இருக்கணும். காத்து கொண்டால் நாம் விழுந்து போக மாட்டோம். 1 பேதுரு 5:8 அதுதான் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயும் விழிப்புள்ளவர்களாயும் இருங்கள். காரணம், நம்முடைய எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்கிறான்? சுற்றித்தரான். வாட்ச்ஃபுல்லா இருங்க, காவல் காத்து கொள்ளுங்கள், விழிப்பா இருங்கள், தெளிவா இருங்க, சிந்தனையில தெளிவா இருங்க, குழம்பிட்டே இருக்காதுங்க. பிசாசுக்கு ஈஸி. தெளிந்த நீராக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சிந்தையை. இப்படி கிறிஸ்துவுக்குள்ளே பிசாசு நம்மை அணுகாமல் வாழக்கூடிய அழகிய வாழ்க்கை இருக்கிறது. இந்த வசனங்களின்படி நாம் வாழ்ந்து பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாருடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுத்த அனுபவங்கள் இருக்கிறதோ, நான் இன்றைக்கு சொன்ன இந்த காரியங்களை மனதில் வைத்து எந்த தவறு இருந்தாலும் அதிலே திருந்திக் கொள்ளப் போகிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் சின்சியராக கண்களை மூடி உண்மையான இருதயத்தோடு கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள் வராதவர்கள், இயேசுவின் ரத்தத்துக்குள் வராதவர்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை உமது சொந்த பிள்ளையாய் மாற்றும். இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட ஒரு இரத்த கோட்டைக்குள் இருக்கிற அனுபவம் எனக்கு தாரும். பாவங்கள் எல்லாம் மன்னியோப்பான்னு சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா இயேசு உங்கள் பாவங்களை மன்னிப்பார். மனஸ்தாபத்தோடு, நான் ஒரு பாவிதான், நான் ரொம்ப தீமை செஞ்சிருக்கிறேன், இயேசுவே என் பாவத்தை மன்னியோன்னு கேளுங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் யார் இருக்கிறீர்கள்? மனம் திரும்பினீர்களா? ஞானஸ்நானம் பெற்றீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றீர்களா? ஆண்டவர் விரும்பாத காரியங்களை விட்டு விலகி பரிசுத்த வாழ்வுக்குள் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றீர்களா? உபதேசம் கேட்டு கீழ்ப்படுகிறீங்களா? அந்யோன்யத்தை காத்துக் கொள்ளுகிறீர்களா? ஜபத்திலும் அப்பம் பிட்கதிலும் தரித்திருக்கிறீங்களா? யோசிங்க. கீழ்ப்படியாத காரியங்களை திருந்துங்கள். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த ஆவியின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். ஆவியானுடைய பலத்தினால சாத்தானை ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்க? நான் சொல்ல சொல்ல குறைகளை அறிக்கை பண்ணி திருந்தி ஜெபம் பண்ணுங்க. வசனத்துக்கு இடம் கொடாம இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வசனம் சரியா வாசிக்கிறது இல்ல, வாசிங்க. உங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியுமோ அத்தனை மொழிகள்லையும் பைபிளை எடுத்து வாசியுங்க. அதுதான் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஞானத்தை கொண்டு வரும். அந்த வசனம் நிறைந்திருக்கிற இருதயமா இருந்தா சாத்தானை ஜெயிக்கலாம். துதிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. முறுமுறுப்பு மாறட்டும், குறை சொல்றதல், குறை நினைக்கிறதெல்லாம் மாறட்டும். சாட்சியின் வசனம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படட்டும். எனக்கு இயேசு நன்மை செய்தார். வாய் திறந்து ஏன் அதை சொல்லுகிறது கிடையாது? அதை மூடி வைக்கிறதுனால இயேசு மகிமைப்பட முடியல. இயேசு செய்த நன்மையை யார்கிட்டயா சொல்லுங்க, யார்கிட்டயா சொல்லுங்க. உங்களுக்கு யார்கிட்ட சொல்லலான்னு உங்களுக்கு விடுதலை இருக்கோ அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க. நீங்க இயேசு எனக்கு சுகம் தந்தார், இயேசு என் கடனை மாற்றினார், இயேசு என் பாவத்தை மன்னிச்சார், இயேசு இந்த கட்டை உடைச்சார் சொல்லுங்களேன். சொல்ல சொல்ல இயேசு மகிமைப்படுவார். அது உங்களுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸாக மாறும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம். அறிந்த வசனத்தை அப்படியே பற்றி கொண்டு அதன் பொருட்டு விசுவாசத்தோடு வாழுங்கள். கோபம், எரிச்சல் வேண்டாம், மன்னிக்கும் தன்மையால் நிறைந்திருங்கள். பெருமை, இருமாப்பு வேண்டாம், தாழ்மையினால் நிறைந்திருங்கள். பரிசுத்த ஜீவியத்தை, உங்கள் வாழ்வை கர்த்தருக்குள் காத்துக் கொள்ளுங்கள். தெளிந்த புத்தியோடு இருங்கள், விழிப்போடு இருங்கள். ஆமென். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து
ஒரு கிருபையை பெற்றுக்கொள்வோம். சாத்தானை ஜெயிக்க சக்தி தந்திருக்கிற தேவனை துதிப்போம். ஆமென். அவருடைய ஆவியில் களி கூறுவோம். அவருடைய ஆவிக்குள் பலனடைவோம். ஆமென். பரிசுத்த ஆவியான வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது அவனுக்கு எதிராக கொடியேற்றுகிற ஆவியானவர் அவன் நமக்குள்ளே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உரபலப ஷபலப கபௌரி அந்தலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பெருமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். எரிச்சல்கள், கோபங்கள் வெளியேறி போகட்டும். மன்னிக்கிற தன்மையும் மன தாழ்மையும் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய சுபாவத்திலே ஆமென் பிசாசுக்கு இடம் இல்லை, பிசாசுக்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. தெளிந்த சிந்தனை, ஆமென். விழிப்புள்ள இருதயம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. என் ஜீவியத்தை காத்துக் கொள்ளுகிற உணர்வுள்ள அனுபவம். பிரைஸ் தி லார்ட். தேவ பயத்தோடு தேவ பக்தியாய் வாழுகின்ற அனுபவம். ஹல்லேலூயா. வசனத்தினால் நிரப்பப்படுகிற அனுபவம், துதியினாலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நிற்கிற அனுபவம், தேவனுக்கு கீழ்ப்படிகின்ற அனுபவம், ஆவியின் பலத்தினால் ஜெயங்கொள்ளுகிற அனுபவம், விசுவாசத்தினாலே ஜெயங்கொள்ளுகிற அனுபவம். எஸ், ஹல்லேலூயா. உரபலப ஷந்தலப கபலபரி பலபாஷி உரகபலப தீரபலப ஷந்தலப கமௌரி அந்தலா ரிபலப ஷிலப கபௌரி அலிபி கபௌரி அந்தலரப ஷலபதரப. இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுக்கு இனி இடம் கொடாமல் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். எந்த இடத்திலே சாத்தானுக்கு இடம் உண்டாயிற்றோ இப்பொழுது அவனை அந்த இடத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் துரத்தி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்தி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்தி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசு நமக்கு ஜெயம் தருகிறவர். பிசாசை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொள்ளாமல் வெற்றி வாழ்வு வாழ வசனங்கள் எவ்வளவோ நீர் எழுதி தந்திருக்கிறீர். அவைகளை நாங்கள் தியானித்து அவைகளை எங்கள் வாழ்க்கையில் செம்மைப்படுத்தி எங்கள் வாழ்விலே வெற்றி சிறக்க பிசாசுக்கு ஒரு இடம் கூட இல்லாதபடி, அவன் தாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஆமென் மங்க பண்றதுக்கும் எந்த இடம் இல்லாதபடி பிரகாசத்தோடும் வெற்றியோடும் கம்பீரத்தோடும் முன் செல்லத்தக்கதாய் ஒவ்வொருடைய ஜீவிதத்திலும் கிருபை செய்யும். ஆவியானவர் கிரியை செய்யும். வல்லமையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது யாருடைய வாழ்க்கையில் பிசாசு எங்கே போராடி நிற்கிறானோ உடைய கிரியைகள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. அவன் தன் வல்லமையில் எடுத்துக்கொண்டு ஓடி போவானாக. அவருடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசு ஜெயம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.